அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருப்புவனத்தில் காவலர்கள் தாக்குதலில் இருந்த அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு மதிமுக பொதுச் செயலர் வைகோ நேரில் அவரது இல்லத்திற்கு சென்று ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். அஜித்குமாரின் வீட்டுக்கு நேரில் சென்று மதிமுக பொதுச் செயலர் வைகோ அவருடைய உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தி அவருடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். திருப்புவனத்தில் காவலர்களின் தாக்குதலில் இருந்த அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு வைகோ நேரில் ஆறுதல் கூறியிருக்கிறார். அஜித்குமாரின் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அவர்களுடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பிறகு வைகோ செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். காட்சிகளை பார்க்கலாம். என்று நான் எதிர்பார்க்கிறேன். தமிழக அரசு பொறுப்பேற்றிருந்து 24 கொலைகள் நடந்திருக்குது. ஆனா இந்த கொலைக்கு தான் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. 24 கொலைகளும் நடந்தது, அதை தடுக்கிறதுக்கு தமிழக அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்கல. இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகளுக்கு தான் நடவடிக்கை அங்கங்க காவல்துறை எடுத்திருக்கு. சாத்தாங்குளம் மேட்டர்ல தான் ஒரு நடவடிக்கையை முதல்ல எடுக்கல எடப்பாடி சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது. அது கொடூரமான சம்பவம். அது பிரச்சனையாகி பத்திரிகையாளர்கள் வெளியில சொல்லி ஒவ்வொரு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் அங்கே வந்து ஆர்ப்பாட்டம் நடந்து அதற்கு பிறகுதான் அவர்கள் வழக்கு பதிவு செய்தார்கள். எதிர்கட்சியில திருப்பி பேசுறாங்க, எதிர்கட்சியில பெருசா எடுத்துக்கிறாங்க. இதை அவங்க ஆட்சியில நடக்கும் போதெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப வேறு ஆட்சி நடக்கும் போது இந்த மாதிரியான பெரிய பிரச்சனை உண்டாக்க இது அரசியலுக்காக போடுற நாடகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. சரி, நாடகம் போடுறவங்க அப்படிதான் பேசுவாங்க. சார், ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறல. எல்லா ஆட்சியிலுமே இந்த லாக்அப் டெத் ஒரு காமனான ஒரு பிரச்சனையா போகுது. நீங்க எந்த பத்திரிகை? நீங்க புதிய தலைமுறையா? இப்படிப்பட்ட சம்பவங்கள் எங்கு நடந்தாலும் சரி, எவருடைய ஆட்சியில் நடந்தாலும் சரி, கண்டிக்கத்தக்கவை. அதை செய்த குற்றவாளிகள் தண்டனைக்குரியவர்கள். இது என்னுடைய கருத்து. ஏங்க, மாநில காவல்துறை விசாரிச்சா நீங்க அதுக்கு குத்தம் சொல்லுவீங்க. இப்ப சிபிஐ ஒப்படைச்சா, சிபிஐ தான் இருக்கிறதுல விசாரணை பண்ணக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனம். அதுல ஒப்படைச்சிருக்காங்க, சரியா தான் செஞ்சிருக்காங்க. அது எதிர்கட்சிகள் எதையாவது சொல்லணுங்கிறதுக்காக சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல முடியாது. மதிமுக பொதுச்செயலர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை பார்த்தோம். அஜித்குமாரின் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பிறகு அவர் இதனை பேசியிருக்கிறார். சாத்தான்குளம் சம்பவத்தையும் அஜித்குமார் மரணத்தையும் ஒப்பிட்டு பார்ப்பது சரியாக இருக்காது என்று கூறிய அவர், இப்படிப்பட்ட மோசமான சம்பவம் எங்கு நடந்தாலும் எவரது ஆட்சியில் நடந்தாலும் கண்டிக்கத்தக்கது என்று கூறியிருக்கிறார். சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது இந்த அரசு எடுத்த நடவடிக்கை சரிதான் என்றும் கூறியிருக்கிறார்.